இந்த வீடியோவில் நம்ம வோல்டேஜ் டிவைடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரெண்டுமே 1K வோல்ட் ட்ராப் ஆகுது. இந்த ரெசிஸ்டர் குறுக்காலையும் 5 வோல்ட் 10 வோல்ட் வருது. ஃபார்முலா R1 R2. இது R1 6.6 மொத்தம் நமக்கு இன்புட்டாக வருது. அந்த கரண்ட்டை இந்த ரெசிஸ்டரோட பெருக்கணும்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கும். வோல்டேஜ் டிவைடர்னா வோல்டேஜை டிவைட் பண்ணுறது, வோல்டேஜை பிரித்து கொடுக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10 வோல்ட் பவர் சப்ளை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நமக்கு ஒரு 5 வோல்ட் தேவைன்னா நம்ம இந்த வோல்டேஜ் டிவைடரை பயன்படுத்தி நமக்கு தேவையான வோல்ட்டை எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சர்க்கியூட்டில் லோடாக 10 மில்லியம்பேருக்கு கம்மியான கரண்ட்டை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த சர்க்கியூட் வேலை செய்யும். மற்றபடி இந்த வோல்டேஜ் டிவைடர் பயன்படாது. அதிக கரண்ட்டை யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் இந்த வோல்டேஜ் டிவைடர் பயன்படுத்தி அதுக்கு சப்ளை கொடுக்க முடியாது. வோல்டேஜ் டிவைடர்னால் குறைஞ்சது நமக்கு 2 ரெசிஸ்டராவது இருக்கணும். இப்போ இது வந்து 0 வோல்ட்டு, ஏன்னா இதுதான் ஒரு ரெஃபரன்ஸாக ஒரு பாயிண்ட்டு. 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை தான் நம்ம வோல்டேஜும்போம். இந்த இடத்துல இன்னொரு டைம்லேயும் வச்சோம்னா இது ரெண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ரெண்டுமே ஒரே வோல்டேஜில் தான் இருக்குது. அதனால் இதோட வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் 0. அதே இங்கே வச்சோம்னா இது ரெண்டுக்கும் இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் 10 வோல்ட்டு. அதனால் 10 வோல்ட்டுன்னு இங்கே போட்டிருக்கிறோம். சரி, இங்கே எவ்வளோ வோல்ட் வரும் அதை தான் பார்க்க போகிறோம். இந்த வோல்டேஜ் அவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தான். அதாவது இன்புட் வோல்டேஜ் 10 வோல்ட் நமக்கு. அப்புறம் ஆர் அவுட்டு நமக்கு இந்த ரெசிஸ்டர் குறுக்கால எவ்வளோ வோல்டேஜ்னு நமக்கு தெரியணும். அதனால் இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ இங்கே போடணும். அடுத்து ஆர்டி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 1K + 1K 2K. இந்த ஃபார்முலா வச்சும் இந்த இடத்துல எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும் அப்படிங்கிறது. வோல்டேஜ் ட்ராப்னா வோல்டேஜ் குறையிறது. இந்த ரெசிஸ்டரை எவ்வளோ வோல்டேஜ் குறைக்கும், அடுத்து இந்த ரெசிஸ்டர் எவ்வளோ வோல்டேஜ் குறைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த ரெசிஸ்டரோட ரேஷியோவை பொறுத்து தான் இந்த வோல்டேஜ் எவ்வளோ ட்ராப் ஆகுது அப்படிங்கிறது மாறும். இப்போ இந்த ரெசிஸ்டரோட ரேஷியோ என்னென்னா இங்கேயும் 1K தான், இங்கேயும் 1K தான். அதாவது 1:1 ரேஷியோ. அப்படின்னா இது குறுக்கால ட்ராப் ஆகிற வோல்டேஜும் சேமாக தான் இருக்கும். 2 ரெசிஸ்டரும் சேம் இல்லைங்கிறதுனால இது ரெண்டுக்கும் குறுக்கால ட்ராப் ஆகிற வோல்டேஜும் சேமாக தான் இருக்கும். மொத்தம் வரது 10 வோல்ட்டு. ரெண்டுக்கும் சேமான வோல்டேஜ் ட்ராப் ஆகணும்னா 5 வோல்ட்டு நமக்கு டோட்டலாக 10 வோல்ட் கிடச்சிரும். இதை இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டர் குறுக்கால நமக்கு 5 வோல்ட் ட்ராப் ஆகும். நம்ம மல்டிமீட்டரை இந்த 2 இடத்துலையும் வச்சு செக் பண்ணோம்னா நமக்கு 5 வோல்ட் கிடைக்கும். அடுத்தது அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் குறுக்காலையும் 5 வோல்ட் ட்ராப் ஆகும். மல்டிமீட்டரை இந்த 2 பாயிண்ட் குறுக்கால வச்சோம்னாலும் நமக்கு 5 வோல்ட்டு. இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல வி அவுட்டு, இதுக்கு தான் வி அவுட் நமக்கு 10 வோல்ட் வி இன்புட்டு 10 பெருக்கல் ஆர் அவுட்புட்டு நமக்கு 1K 1Kன்னே போட்டுக்கலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸு 1K + 1K சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெசிஸ்டரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ரெசிஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு வந்துடுங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 2K, அதாவது 1K + 1K ரெண்டையும் கூட்டினோம்னா 2K எப்படி வரும். சரி, இந்த கேவும் கேன்சல் ஆயிரும். 10ல் எத்தனை 2 இருக்குது, I2 10. நீங்கள் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணியும் கணக்கு போட்டு பார்க்கலாம். அப்போ நமக்கு இந்த இடத்துல வர வோல்டேஜ் 5 வோல்ட்டு தான் வரும். ஓகே, அதோட ரேஷியோவை பொறுத்து மாறும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்த்துருவோம். இதுதான் 2 1K ரெசிஸ்டரை தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு 10 வோல்ட் பவர் சப்ளை, பேட்டரியிலேருந்து ஒரு ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்புட்டாக 10 வோல்ட் கொடுத்துருக்குறோம். நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மல்டிமீட்டரை வோல்டேஜ் ரீடிங்கில் வச்சுக்கிட்டு இன்புட்டாக 10 வோல்ட் கொடுக்குறோம். செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை நம்ம மல்டிமீட்டர் அளக்கும். பாருங்கள், 10.01 வோல்ட்டு. சரி, நமக்கு இங்கே 5 வோல்ட் கிடைக்கணும். ஏன்னா ரெண்டுமே 1K ரெசிஸ்டர் தான். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூவை கலர் கோடை வச்சு கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், 4.98 தான் வருது. ஏன் கரெக்டாக 5 வோல்ட் வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டரே பர்ஃபெக்ட் கிடையாது. பாருங்கள், இதோட ரெசிஸ்டன்ஸு 1K கிடையாது, 0.984, அதாவது 984 ஓம் ரெசிஸ்டன்ஸ் தான். இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இதோட ரெசிஸ்டன்ஸ் 982 ஓமு. பிரெட் போர்டில் சொருவி வருவோம், அப்போ தான் நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். இன்புட்டாக நமக்கு 10 வோல்ட் வருது. ஒவ்வொரு ரெசிஸ்டர் குறுக்காலையும் பாருங்கள் 5 வோல்ட் ட்ராப் ஆகுது. இந்த ரெசிஸ்டர் குறுக்காலையும் 5 வோல்ட் ட்ராப் ஆகுது. நம்ம கேல்குலேட் பண்ண மாதிரியே 5 வோல்ட் தான் ட்ராப் ஆகுது ஒவ்வொரு ரெசிஸ்டர் குறுக்காலையும்.
நம்ம இந்த இடத்துல தான் நம்ம லோடை கனெக்ட் பண்ணுவோம். இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், வேணா இந்த இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான வோல்டேஜ் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம லோடை கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு பல்பை கனெக்ட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வோல்டேஜ் டிவைடரோட பயன்பாடே அதிக வோல்ட் இருக்குதுன்னா நமக்கு தேவையான அளவுக்கு வோல்டேஜை குறைக்கிறது தான். 2 1K ரெசிஸ்டர் போட்டோம்னா நமக்கு இந்த இடத்துல 5 வோல்ட் கிடைக்கும். இந்த பல்புக்கு 5 வோல்ட் போகும். அதே இந்த பல்பு அதிக கரண்ட்டை யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த வோல்டேஜ் குறையும். இப்போ நம்ம இந்த இடத்துல லோடு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு பல்பை. இப்போ எவ்வளோ வோல்டேஜ்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட்டாக நமக்கு 10 வோல்ட் வருது. ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல 5 வோல்ட் வந்துட்டு இருந்துச்சு, இப்போ 0 வோல்ட் தான் காட்டுது. பாருங்கள் அதே லோடை டிஸ்கனெக்ட் பண்ணலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணலாம். பாருங்கள் 5 வோல்ட் காட்டுது. அப்படியே லோடை சொருவலாம் பாருங்கள். சொருவுனதும் பாருங்கள் நமக்கு 0 வோல்ட் காட்டுது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம லோடே ஒரு ரெசிஸ்டர் மாதிரி தான் செயல்படும். இதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா நம்ம ஒரு இந்த மாதிரி பல்பு தான் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இதோட பாருங்கள் இதோட ரெசிஸ்டன்ஸ் 1.5 ஓம் தான். இந்த பல்புக்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டர் 1.5 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண மாதிரி தான் 1.5 ஓமு. இப்போ இங்கே 1K அதாவது 1000 ஓமு 1.5 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. 2 ரெசிஸ்டர் பேரலாக இருந்தால் அதோட மொத்த ரெசிஸ்டன்ஸு அந்த 2 ரெசிஸ்டரில் எந்த ரெசிஸ்டரோட வேல்யூ கம்மியாக இருக்குதோ அதோட கம்மியாக தான் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா RP. Pனா பேரலல் இணையாக இருக்குதுன்னு அர்த்தம். 1/R1 ப்ளஸ் 1/R2. இந்த ஃபார்முலா R1 R2 இது R1 இது R2 போட்டோம்னா நமக்கு இதோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். R1க்கு பதிலாக 1Kனா 1000 ஓம் சேர்ந்தது தான் 1K 1000 போட்டுக்கலாம். R2க்கு பதிலாக 1.5 ஓமு 1.5 1/1000 1 வகுத்தல் 1000 நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். 1/1000 நமக்கு வருது 0.001. இதுக்கு பதிலாக நம்ம 0.001 போட்டுக்கலாம். அதே மாதிரி 1/1.5 1 வகுத்தல் 1.5 நமக்கு 0.67 1/1.5க்கு பதிலாக 0.67. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். இது ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு 0.671 1/0.671 போட்டோம்னா தான் அதோட ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் நமக்கு. 1/0.671 வேல்யூ 1.49 1.49 ஓம். இதோட மொத்த ரெசிஸ்டன்ஸே பாருங்கள் 1.5. 2 ரெசிஸ்டன்ஸில் கம்மியாக இருக்கிற ரெசிஸ்டர் வேல்யூ 1.5 அதோட கம்மியாக தான் இருக்குது. இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் இந்த மாதிரி இணையாக கனெக்ட் பண்ணோம்னா அதே தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணோம்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். இப்போ இந்த 2 ரெசிஸ்டர் இருக்கிற மாதிரி கிடையாது. இப்போ நமக்கு ஒரு சிங்கிள் ரெசிஸ்டர் இருக்கிற மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸு 1.49 ஓமு 1.49 ஓமு. சரி, இப்போ இதுக்கு குறுக்கால ட்ராப் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டோம்னா கிடைக்கும். இன்புட்டாக 10 வோல்ட் வருது. இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 1.49. இதுதான் அவுட்புட் ரெசிஸ்டரு. 1.49 வகுத்தல் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 1K 1000 ஓமு ப்ளஸ் 1.49 1001.49. இதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 0.015 வோல்ட் வருது. அதாவது இந்த ரெசிஸ்டர் குறுக்கால 0.015 வோல்ட் தான் ட்ராப் ஆகும். 10 வோல்ட்டில் 0.015 வோல்ட் ட்ராப் ஆகும். மீதி இருக்கிற வோல்ட்டில் இந்த 1K ரெசிஸ்டர் குறுக்கால் தான் ட்ராப் ஆகும். இந்த 10K ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்பயும் பாருங்கள் அதே மாதிரி தான் 2 ரெசிஸ்டரோட வேலையும் ஒன்றுங்கிறதுனால வோல்டேஜும் சரிசமமாக பிரியும். பாருங்கள் இன்புட்டாக நமக்கு 10 வோல்ட் வருது. ஒவ்வொரு ரெசிஸ்டர் குறுக்காலையும் நமக்கு 5 வோல்ட் கிடைக்குது. லோடாக இந்த பொட்டன்சியோமீட்டர் இதுவும் ஒரு வோல்டேஜ் டிவைடர் தான். இதை கனெக்ட் பண்ணலாம். இந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இதோட ரெசிஸ்டன்ஸ் மாறும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸு இப்போ ரெசிஸ்டன்ஸு ஃபுல்லாக வச்சுருக்கிறோம் 70 கிலோ ஓம் அந்த அளவுக்கு. இப்போ 2 ரெசிஸ்டன்ஸ் இணையாக இருக்கிற மாதிரி இது குறுக்கால இந்த லோடு இதுதான் லோடு மாதிரி இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு 70 கிலோ ஓம் அதிகபட்ச ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ ரெண்டுக்கும் பேரலாக இருக்கிறதுனால இதோட மொத்த ரெசிஸ்டன்ஸு ஒரு 5 கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கிடைக்கும். இப்போ இந்த லோடு இந்த ரெசிஸ்டர் வழியாக ஒரு குறிப்பிட்ட அளவு கரண்ட் போகும். அதனால் நம்ம வோல்டேஜ் ட்ராப்பு அப்படியே குறைஞ்சிருச்சு. பாருங்கள் 4.66 வோல்டேஜ் தான் இந்த ரெசிஸ்டருக்கு குறுக்கால ட்ராப் ஆகுது. மீதி வோல்டேஜ்லாம் இதுக்கு குறுக்கால ட்ராப் ஆகும் 5.21 வோல்டேஜ். இது வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்க இன்னொரு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணலாம். மல்டிமீட்டரை ஆம்பியர் செட்டிங்கில் வச்சுக்கிட்டு மல்டிமீட்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். லோடுக்கு போகிற ஒரு இன்புட்டை வயரை கட் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் 2 எண்டி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அது வழியாக போகிற கரண்ட் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள் இப்போ மில்லி ஆம்பியர் செட்டிங்கில் வச்சுருக்கிறோம். அதனால கரெக்டாக காட்டல. பாருங்கள் மைக்ரோ ஆம்பியர் செட்டிங் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை கரண்ட் தான் போகுது. 58 மைக்ரோ ஆம்பியர் தான் போகுது. அதனால் நம்ம வோல்டேஜ் கம்மியாக தான் ட்ராப் ஆகுது. 4.67
வோல்டேஜ் 5 வோல்ட்லேருந்து கொஞ்சம் தான் ட்ராப் ஆகிருக்குது. சரி, இதோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கலாம். குறைக்கும்போது அது வழியாக போகிற கரண்ட் அதிகமாகும். பாருங்கள், கரண்ட் அதிகரிக்குது. அதே சமயம் வோல்டேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது கம்மியான மில்லியம்பேர் கரண்ட் போகிற அளவுக்கு தான் இந்த வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட் யூஸ் ஆகும். அதிக கரண்ட்டை லோடாக யூஸ் பண்ணோம்னா பாருங்கள், இப்போ ஒரு மில்லியம்பேர் போகுது, அதுக்கே நமக்கு வோல்டேஜ் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ரெசிஸ்டன்ஸை அதிகரிக்கலாம். அதிகரிக்கும்போது கரண்ட்டு கம்மியாக போகுது. கம்மியான கரண்ட்டு போணுச்சுன்னா நமக்கு வோல்டேஜ் கரெக்டாகவே இருக்குது. அதிக கரண்ட் இழுத்தோம்னா வோல்டேஜ் குறைஞ்சிருது. ஏன்னா இதுவும் ஒரு ரெசிஸ்டர் தான். இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா வோல்டேஜ் ட்ராப்பும் அப்படியே மாறும். ஒரு 1K ரெசிஸ்டர், ஒரு 10K ரெசிஸ்டர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா 1Kவோட 10 மடங்கு அதிக ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அதோட ரேஷியோ பாருங்கள் 1:10. அதே மாதிரி வோல்டேஜும் இங்கே ட்ராப் ஆகிற வோல்டேஜோட 10 டைம்ஸ் அதிக வோல்டேஜ் இங்கே ட்ராப் ஆகும். இந்த ரெசிஸ்டர் குறுக்கால் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் இந்த ஃபார்முலாவை போட்டோம்னாலும் நமக்கு கிடைக்கும். அவுட்புட் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ் நமக்கு 10 வோல்ட்டு, அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் 1K, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 11K போட்டோம்னா நமக்கு வேல்யூ கிடைக்கும். இது கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 0.909 வோல்ட் ட்ராப் ஆகும் இந்த ரெசிஸ்டர் குறுக்கால. செக் பண்ணி பார்த்துடலாம் சர்க்யூட்டில். இப்போ நம்ம 1K ரெசிஸ்டர் குறுக்கால 0.909 வோல்டேஜ் ட்ராப் ஆகணும். பாருங்கள், 2 இதில் வச்சோம்னா நல்லா கரெக்டான வேல்யூ காட்டும். பாருங்கள், 0.9 வோல்ட்டு. ஏன்னா இந்த ரெசிஸ்டரும் பெர்ஃபெக்டாக 1K கிடையாது, இதுவும் 10K கிடையாது. பாருங்கள், 9 வோல்ட் ட்ராப் ஆகுது. இந்த மாதிரி சேம் ரெசிஸ்டர் இந்த மாதிரி தொடர்ச்சி எவ்வளோ கனெக்ட் பண்ணாலும் அதோட மொத்த வோல்டேஜ் ட்ராப்பு இன்புட் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். மொத்தம் 10 வோல்ட்டு, மொத்த ரெசிஸ்டர் குறுக்கால 10 வோல்ட்டு தான் வரும். ஒவ்வொரு ரெசிஸ்டரோட வேல்யூ ஈக்குவலுங்கிறதுனால ஒவ்வொரு ரெசிஸ்டரும் சேம் வோல்டேஜ் தான் ட்ராப் பண்ணணும். மொத்தம் 3 ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 10 வோல்ட்டை 3 பங்காக பிரித்தோம்னா நமக்கு 3.3 வோல்ட் கிடைக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டரும் 3.3 வோல்ட்டை ட்ராப் பண்ணணும். நம்ம சர்க்யூட்டில் செக் பண்ணி பார்த்துடலாம். 1K ரெசிஸ்டரை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 3.3 3.3 இந்த 2 ரெசிஸ்டருக்கு மொத்தமாக எவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னா 6.6 வரும். பாருங்கள், 6.6. மொத்தம் நமக்கு இன்புட்டாக வருது 10 வோல்ட்டு. இந்த 2 ரெசிஸ்டருக்கு வச்சோம்னாலும் நமக்கு 6.6 வரும். இந்த மாதிரி 3 வெவ்வேறு வேல்யூ இருக்கிற ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணோம்னாலும் இது குறுக்கால ட்ராப் ஆகிற வோல்டேஜ் நமக்கு மாறும். இப்போ 2 1K ரெசிஸ்டர் குறுக்கால் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் ஒன்றே தான் இருக்கும். ஆனால் 10Kக்கு ட்ராப் ஆகிற வோல்டேஜ் மட்டும் மாறும். ஒவ்வொரு ரெசிஸ்டர் குறுக்கால் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது இன்னொரு வழி இருக்குது. இது வழியே எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த கரண்ட்டை இந்த ரெசிஸ்டரோட பெருக்கணும்னு நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். இது வழியே எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா வோல்டேஜ் டிவைட் பை ஆர்ங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸு. வோல்டேஜ் நமக்கு 10 வோல்ட்டு, டோட்டல் ரெசிஸ்டன்ஸு நமக்கு 12K. கேக்கு பதிலாக 10⁻³ போட்டுக்கலாம். அதாவது 1000க்கு சமம். இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம். 10 வகுத்தல் 12, 10⁻³ பதிலாக நம்ம 3 0 போட்டுக்கலாம். போட்டோம்னா நமக்கு 0.00083 ஆம்பியர் கரண்ட்டு தான் இந்த நம்ம சர்க்யூட் வழியாக போயிட்டுருக்குது. பாருங்கள், நம்ம சர்க்யூட் வழியாக போகிற கரண்ட்டு 0.00084 ஆம்பியர் கரண்ட் போகுது. நம்ம ரெசிஸ்டர் இந்த ரெசிஸ்டர் குறுக்கால ட்ராப் ஆகிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா V = IR. கரண்ட்டோட வேல்யூ இது, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1K. ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கும். அதாவது 1Kவை 1000ன்னு போட்டுக்கலாம். 1000 ஓமு பெருக்கல் இந்த கரண்ட்டு, இந்த வேல்யூ. இதை பெருக்கணும்னா 1000ஆல் பெருக்கணும்னா நமக்கு இந்த 3 0வும் போயிடும். 0.84 வோல்ட் மட்டும் வரும். இது குறுக்கால் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் 0.84. அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டர் குறுக்காலையும் 0.84 வோல்ட் ட்ராப் ஆகும். 0.84 2 0.84 போயிடுச்சு. மீதி இருக்கிற வோல்ட்லாம் இந்த 10K ரெசிஸ்டர் குறுக்கால் தான் ட்ராப் ஆகும். அதை நீங்கள் இதில் போட்டு கண்டுபிடிக்கலாம். 10Kங்கிறது 10 இருக்குது, Kனா 1000, 3 0 வரும். அப்படின்னா 10,000, 4 0 தள்ளி வைக்கணும். 8.4 வோல்ட் வரும். இது குறுக்கால 8.4 வோல்ட். சர்க்யூட்டில் செக் பண்ணி பார்த்துடலாம். 1K 10K வோல்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இன்புட்டாக நமக்கு 10 வோல்ட் வருது. இது குறுக்கால 0.8 வோல்ட்டு. 1K ரெசிஸ்டர் குறுக்காலையும் 0.8. மீதி இருக்கிற வோல்டேஜ்லாம் பாருங்கள், இது குறுக்கால் ட்ராப் ஆகுது 8.33 வோல்டேஜ். இங்கேயும் 2 1K ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணிக்கிறோம். சேம் ரெசிஸ்டர் வேல்யூ தான். அதாவது 1000 ஓமு. 1000:1000 இதோட ரேஷியோ அடித்தோம்னா நமக்கு இதோட ரேஷியோ 1:1ன்னு வரும். 1:1. அதாவது ரெண்டுக்கும் குறுக்கால சேம் வோல்டேஜ் தான். இங்கே என்ன வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அங்கேயே இதுவும் வோல்டேஜ் தான் ட்ராப் ஆகும்.
அதே மாதிரி தான் ரெண்டு 330 ஓம் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணாலும் ரெண்டு ரெசிஸ்டரோட வேல்யூ சேம் தான் 330:330ன்னு வரும். அடித்தோம்னா நமக்கு 1:1 ரேஷியோ தான் இப்பயும் இது குறுக்காலையும் சேம் வோல்டேஜ் இது குறுக்கால சேம் வோல்டேஜ். மற்ற வோல்டேஜில் பாதி கரெக்டாக ட்ராப் ஆகும். இது குறுக்காலையும் 5 வோல்ட் தான் ட்ராப் ஆகும். இது குறுக்காலையும் 5 வோல்ட் தான் ட்ராப் ஆகும். அதே மாதிரி இது குறுக்காலையும் 5 வோல்ட் இது குறுக்கால 5 வோல்ட்டு. ஆனால் ரெசிஸ்டர் வேல்யூ சூஸ் பண்ணுறதுல ஒரு இது இருக்குது. இதோட ரெசிஸ்டன்ஸ் கம்மிங்கிறதுனால இது வழியாக அதிக கரண்ட் போகும். அதனால் அதிக பவர் வேஸ்டேஜ் ஆகும். இதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகங்கிறதுனால இது வழியாக கம்மியான கரண்ட் தான் போகும். அதனால் பவர் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். ரெண்டு 1K ரெசிஸ்டர், ரெண்டு 10K ரெசிஸ்டர். பாருங்கள், இன்புட்டாக 10 வோல்ட் வருது. இது குறுக்காலையும் 5 வோல்ட் தான் ட்ராப் ஆகுது. இது குறுக்காலையும் 5 வோல்ட் தான் ட்ராப் ஆகுது. அதே மாதிரி 10Kக்கும் இன்புட்டாக 10 வோல்ட் வருது. இது குறுக்காலையும் 5 வோல்ட் தான் ட்ராப் ஆகுது. இது குறுக்காலையும் 5 வோல்ட் தான் ட்ராப் ஆகுது. 1K ரெசிஸ்டர் அதிகமாக ஹீட் ஆகுது. 10K ரெசிஸ்டரோட அதிக கரண்ட் போகிறதுனால 10 வோல்ட் சப்ளை. நமக்கு இந்த இடத்துல நமக்கு 2 வோல்ட் வேணும் அப்படின்னா மீதி இருக்கிற வோல்டேஜ் இங்கே 8 வோல்ட்டு. இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 8:2ன்னு வரும். அதாவது அடித்தோம்னா 4:1. கீழே இருக்கிற ரெசிஸ்டரோட 4 மடங்கு அதிக வேலையில் இருக்கிற ரெசிஸ்டர் மேலே போட்டோம்னா தான் இந்த மாதிரி வோல்டேஜ் கிடைக்கும். நம்ம கீழே ஒரு 1K எடுத்துக்கிட்டு இதோட 4 மடங்குனா மேலே ஒரு 4K ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான வோல்டேஜ் கிடைக்கும். 1Kக்கு பதிலாக 1 ஓமு 4 ஓம் யூஸ் பண்ணோம்னாலும் நமக்கு அதே வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஆனால் அதிக பவர் வேஸ்ட் ஆகும். ரெசிஸ்டர் அதிகமாக ஹீட் ஆகி புகஞ்சிரும் அதிக கரண்ட் போகிறதுனால. எப்பயுமே ஒரே ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான வோல்டேஜை குறைக்க முடியாது. இல்லையே நான் எல்இடிக்கெலாம் ஒரே ஒரு ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி எனக்கு தேவையான வோல்டேஜை குறைச்சிக்குவேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா எல்இடியே ஒரு ரெசிஸ்டராக தான் செயல்படும். அது பெர்ஃபெக்டான ரெசிஸ்டர் கிடையாது. அது வேரியபிள் ரெசிஸ்டர். அது வழியாக போகிற கரண்ட்டை பொறுத்து மாறும். எல்இடி எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரே ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம்னா மொத்த வோல்டேஜும் அந்த ரெசிஸ்டர் குறுக்கால தான் ட்ராப் ஆகும். இப்போ ஒரே ஒரு ரெசிஸ்டரை மட்டும் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எந்த லோடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை ஒரு ரெசிஸ்டராக தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ தான் அது வோல்டேஜ் டிவைடர் நமக்கு தேவையான வோல்டேஜை குறையும். இப்போ நம்ம ஒரே ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். மொத்த வோல்டேஜுமே இந்த ரெசிஸ்டர் குறுக்கால இன்புட் வோல்டேஜ் மொத்தமே ரெசிஸ்டர் குறுக்கால தான் ட்ராப் ஆகும். 11.79. இன்புட்டாக வரதும் அதே தான் 11.79 தான். ரெசிஸ்டர் குறுக்கால ட்ராப் ஆகிறதும் 11.79 தான். வோல்டேஜெலாம் காணாமலாம் போயிடாது. எல்லா ஒரு சர்க்யூட்டில் இருக்கிற மொத்த வோல்டேஜுமே ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோலாம் பாருங்கள். இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்காங்க. நன்றி. ஓகே போஸ் கொடுக்குதுப்பா. அவன் பக்கம் பார்த்து போஸ் கொடு. ஓகே, போஸ் அருமையாக கொடுக்குறான். அட்டகாசமான போஸ்.